வணக்கம். சாலமன் என்றொரு நபர் வள்ளியூரிலிருந்து என்னோடு சில கேள்விகளை கேட்டார். என்ன கேட்டார்னா, கிறிஸ்தவர்கள் ஜாதகத்தை பார்க்கலாம், அதாவது வான சாஸ்திரத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் என்னை அணுகுங்கள், நான் சர்ச்சுகளிலோ ஜப ஆலயங்களிலோ வந்து இயேசு கிறிஸ்துவை குறித்த வான சாஸ்திரிகள் சொல்லப்பட்ட அந்த இயேசுவை சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ அவர் அது என்ன அவசியத்துக்காக பார்க்கணும், எனக்கு அது தெரியணும், அவங்க பார்க்கக்கூடாது அப்படின்னு பைபிளில் எழுதியிருக்கு, அதனுடைய விளக்கம் எனக்கு தெரியணும். யோபு அஸ்ட்ராலஜியை பார்க்கணும், ஆனால் யூதர்கள் பார்க்கக்கூடாது அப்படி சொல்லியிருந்தீங்களே, அதனுடைய விவரம் எனக்கு தெரியணும் அப்படி சொல்லியிருந்தார். அவருக்காக, அவரை போல் இருக்கிறவர்களுக்காக, மற்ற எல்லாருக்காகவும் இந்த பதிவை அவர் சாலமோன் நிமித்தமாக, சாலமோன் வள்ளியூர் அவர் நிமித்தமாக சொல்கிறேன். இப்போ உலகத்தில் ஒளி, பகல், இரவு அப்படி ரெண்டு இருக்கு. ஒன்று பகல், ஒன்று இரவு, ஒன்று ஒளி, ஒன்று இரவு, இப்போ ரெண்டு இருக்கு. இப்போ பகலுக்கு உரியது வேதம், பகலை ஆளுகிறது வேதம், இரவை ஆளுகிறது சாஸ்திரங்கள். இப்போ மதங்கள் வேதங்களை கொண்டிருக்கிறது, இரவு காலங்கள் அடிப்படையானது, காலங்கள் சாஸ்திரங்களை கொண்டிருக்கிறது. ஒரு சாஸ்திரத்துக்கு கீழ் ஒரு விஷயங்கள் வந்துவிட்டால் அவைகள் நியாயத்திற்கு உட்பட்டுவிடும். நியாயத்திற்கு எது உட்பட்டதோ அவைகள் தண்டனைக்கு கீழாக வந்துவிடும். இது ஒரு விதி. இப்போ இந்த ஒளி இருக்கு, ஒளி, 7 ஒளிகள் இருளுக்கு, பகலை மட்டும்தான் 7 ஒளிகள் ஆளும், இரவை ஒளிகள் ஆளாது, இரவை காலங்கள் ஆளும். காலம்னா என்ன? காலா என்றால் கருப்பு, காலம் என்றால் கருப்பை ஆளுகிறது, கருப்பை ஆளுகிறது, அதாவது இரவை ஆளுகிறது காலங்கள். அதாவது வேளையும் அந்தகாரமும், பகலை வேலை என்று சொல்லுவார்கள், இரவை காலம் என்று சொல்லுவார்கள். இப்போ பகலை ஆள வேதம், உலகத்தில் 8 வேதங்கள் இருக்கு, அதாவது ரிக்கு, எஜிர், சாமம், அதர்வணம். இந்த வேதம் 4ம் கிழக்கத்திய வேதங்கள் எனப்படும். மேற்கத்திய வேதங்கள் 4, தோரா, சாபூர், இஞ்சில், ஃபுர்கான், இப்படி 8 வேதங்கள் இருக்கிறது. இதில் ரிக் வேதம் என்ற ஒரு வேதம் இருக்கிறது. வேதத்தை 7 அக்ஷரங்கள், அதாவது 7 எழுத்துக்கள் கொண்டுதான் எழுத வேண்டும். அதற்கு மிகவும் கூடாது, குறையவும் கூடாது. அப்படி ஏனென்றால் 7ம் 7 ஒளிகள் எனப்படும். அதே போல யூதர்கள் 7 நாட்கள் முடிந்து 8வது நாள் விருத்த சேதனம் செய்வார்கள். 7 நாளும் ஒளிகளாக இருக்கும். 8வது நாள் விருத்த சேதனம் செய்து அவர்களை அந்த ஒளிக்கு உட்படுத்தவில்லை என்றால் அவர்கள் இருள் வகையை சார்ந்து விடுவார்கள், இருளுக்கு உட்பட்டு விடுவார்கள். இவர்கள் தேவர்களோடு சாராமல் இவர்கள் அசுரர்களோடு சார்ந்து விடுவார்கள். இப்போ பகலை ஆளுவதற்கு இறைவன் நேரடியாக இருக்கிறார். பகலை ஆள ஆசாரியர்கள் தேவையில்லை, இது முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். பகலை ஆள ஆசாரியர்கள் தேவையில்லை, பகலை ஆள ராஜாக்கள் மட்டும் போதும். இரவை ஆள ஆசாரியர்கள் தேவை. இரவில் ஒளி இல்லாமல் இருக்கும். இந்த ஒளியை ஏற்றுவதற்கு 7 விளக்குகள் இருக்கும். இந்த விளக்குகளை ஏற்றுவதற்கு 7 விளக்குகளையும் ஏற்ற ஆசாரியர்கள் வேண்டும். அதாவது இரவுக்கு ஆசாரியர்கள் வேண்டும், பகலுக்கு ராஜாக்கள் வேண்டும். இப்போ புரிஞ்சிருக்கோம் கொஞ்சம். நான் 7 விளக்குகளையும் ஏற்றுகிற 7 கடவுள்களுக்கும் ஏற்றப்படுகிறது ஆசாரியர். அந்த ஒளியில் ஏற்றப்படுகிறவர் ராஜா. இயேசு கிறிஸ்துவை தேடி வருகிறார்கள். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? ஏனென்றால் அவர் ஒளிக்கு உட்பட்ட இடத்தில் இருக்கிறார். அவர் 7ஆம் நாள் முடிந்து 8ஆம் நாள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர். இதுபோல விருத்த சேதனம் பண்ணப்பட்டு 7க்குள் அவர்கள் அடைபட்டு விட்டால் அவர்கள் தேவரினத்தை சார்ந்து விடுவார்கள், பகலை சார்ந்து விடுவார்கள். பகலில் இருப்பவர்களுக்கு ராஜாக்கள் தான் வேண்டுமே தவிர அவர்களுக்கு ஆசாரியர்கள் தேவையில்லை. இப்ப இரவில் இருக்கிறார்கள். இரவில் இருக்கிற இப்போ நவகிரகங்கள் என்று சொல்கிறோம். நவகிரகங்கள் என்பது 9 ஒளிகளாகும். 7 ஒளிகள், இரண்டு எதனா 2, 1 ராகு, ராகுன்னா எதிரொலி. அந்த ஒளி ஒரு பொருள் மேல் பட்டு அது எதிரொலித்தால் அது எதிரொலி. ஒன்று அதன் நிழல், அந்த நிழல் கேது. இது ராகு கேதுக்களாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இதற்கென்று தனியாக ஒரு ஒளி கிடையாது. 8வது வருகிறது, இந்த 2ம் ஒன்றாக தான் வரும். 8வது வருகிறது 1. இப்போ இந்த 2க்கும் முக்கியத்துவங்கள் கிடையாது, ஆனால் அந்த 7க்கும் முக்கியத்துவங்கள் உண்டு. இரவு அவர் ஆசாரியராக இருக்கிறார் என்றால் அவர் இருளுக்குத்தான் அவர் ஆசாரியர். வானத்தில் இருக்கிற அத்தனை ஒளிகளுக்கும் ஒரு ஆசாரியர் வேண்டும். இப்போ நான் சொல்றேன், இப்போ தேவாலயத்துக்குள்ள போறோம். தேவாலயத்துக்குள்ள ஒரு ஆசாரியர் போகும்போது அவர் மார்பிலே 12 கற்களை பதித்திருக்க வேண்டும். இதற்கு பேர் நியாய விதி பதக்கம். நியாய விதி, நியாயத்தை யார் செய்வார்? நியாயத்தை ராஜா செய்வார். ஆனால் கருணையை யார் செய்வார்? கருணையை இறைவன் காட்டுவார். கருணை காட்டுவது இறைவன்,
நியாயத்தை செய்கிறவர் ராஜா. இப்ப பாருங்க, ஆசாரியன் வருடத்திற்கு ஒரு முறை தேவாலயத்திற்குள்ளே செல்ல வேண்டும். செல்லும் போது அவன் ஏபோத்தை தரித்திருக்க வேண்டும். ஏபோத்தில் 12 விதமான 12 கற்கள், 12 ராசி கற்களை நியாய விதி பதக்கம் என்று பெயர், அதை அவன் தரித்திருக்க வேண்டும். இதை தரிக்காமல் தேவாலயத்திற்குள் செல்லக்கூடாது. இப்ப ஆலயத்துக்கு போறாங்க, அங்க போய் நட்சத்திரத்தையும் ராசியையும் சொல்லிதான் அர்ச்சனை செய்வார்கள். நட்சத்திரமும் ராசியும் தெரியாமல் ஒருவர் தேவாலயத்தில் சென்று அவருக்கு அர்ச்சனை செய்ய முடியாது. எப்படி செய்வது? நீங்கள் ஒரு ஆலயத்தில் போய் அதனுடைய முறையை பாருங்கள். யார் எப்பொழுது போனாலும் அவர் ராசி நட்சத்திரம் சொல்ல வேண்டும். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆசாரியன் உள்ளே வரும்போது அவனுடைய மார்பதக்கம், அவனுடைய நியாய விதி அவனுடைய இதயத்திலே அவன் சுமந்திருக்க வேண்டும். இது இல்லாமல் அவன் உள்ளே வரக்கூடாது. ஏன் இப்படி? இது ராஜரிகமாக வருகிறார். தேவாலயத்தில் இரவு நேரத்தில் அவர்கள் என்ன வேலை? ஆசாரிய விளக்கு கொளுத்துகிற வேலை. 2 வேலை இருக்கு. இப்போ பகலுக்குரியது வேதம், இரவுக்குரியது சாஸ்திரம். அதாவது இரவை முழுவதுமாக ஆளுகிறது சாஸ்திரம். இப்ப இயேசு கிறிஸ்து எந்த வகையை சார்ந்தவர்? அவர் இரவு வானசாஸ்திரிகள் தேடி வந்தது அவருக்கு சார்பாக ஆசாரியரை. ஆனால் அவர் பூமியில் அவதரிக்கும் போது ராஜா ஒரு ராஜரீகம் பண்ண வேண்டுமானால் உடல் ஒரு இடத்தில் வர வேண்டும். அந்த உடல் பிறந்ததுதான் கன்னி, ஒரு கன்னியின் வயிற்றில் பிறக்கிறது. இப்போ பாருங்க, அவர் இருளின் சார்பா ஒளியின் சார்பா? 2 கேள்வி இருக்கு. ஏன்னா தேவகுரு அசுரகுரு என்று 2 பேர் இருக்கிறார்கள். தேவகுருவுக்கு மொத்தம் ஒளி 7. இந்த 7 ஒளிகளில் பகலுக்கு பாதி இரவுக்கு பாதியாக பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ பகலுக்கு 3.5 ஆண்டு காலம், இரவுக்கு 3.5 ஆண்டு காலம். இப்ப 2க்கும் 3.5 கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப பகலுக்குரியது ஆன்மா, இரவுக்குரியது உடல். அதாவது இரவு என்பதே அன்பு, பகல் என்பது நீதி. அன்பு என்பது உடல், பகல் என்பது நீதி. இப்படி சாஸ்திரங்கள் பல விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் சாஸ்திரத்தை குழப்பிவிடக் கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன். சில ஐதீகங்கள் இருக்கிறது, அதாவது சில சடங்கு முறைகள் இருக்கிறது. இந்த சடங்கு முறைகள், திருமண சடங்கு, இறப்பு சடங்கு, பிறப்பு சடங்கு, காது குத்து, தாலி கட்டும் போது இப்படிதான் கட்ட வேண்டும், இந்த மாமா இதை செய்ய வேண்டும், இப்படிப்பட்டவைகள் எல்லாம் சாஸ்திர விதிகள் கிடையாது. இவைகள் சடங்குகள், ஐதீகங்கள், சில குருக்களால் ஏற்படுத்தப்பட்ட ஐதீக சடங்குகள் தானே தவிர, சம்பிரதாயங்கள் தானே தவிர இவைகளை சாஸ்திரங்கள் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. சாஸ்திரங்களுக்கு தண்டனை உண்டு, ஆனால் இந்த ஐதீகங்களுக்கு தண்டனைகள் கிடையாது. அப்ப சாஸ்திரங்கள் 70% உண்மையும் 30% நம்பிக்கையும் கொண்டது. 70% உண்மையும் 30% நம்பிக்கையும் கொண்டது. இப்போ இந்த 30% இருக்கிற உண்மையை அவர் நிரூபிக்க வேண்டும். அவர் நிரூபிக்கிற வானத்துல தோன்றியது இவருடைய நட்சத்திரம் தான் என்று 70% உண்மையும் 30% நம்பிக்கையுமாக இருக்கிறது. இந்த 30%ஐயும் அவரே நிறைவேற்றுகிறார். இது நான் தான் பிறந்தேன், நான் தான் வந்தேன் என்று உறுதிப்படுத்துகிறார். அந்த நட்சத்திரம் அவர் இருந்த இடம் வரை வந்து நின்றது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் இதுக்கு சொல்றேன். ஏகப்பட்டது அறிய வேண்டியது இருக்கு. நான் சொல்ல வந்தது என்னன்னா, இந்த யோபு புறஜாதிகளில் ஒருவன். இவன் புறஜாதி, அதாவது இவன் விருத்த சேதனம் பண்ணப்படாதவன், இவன் இருளுக்குள்ளவன். அப்போ அவன் பாருங்க, அவன் தண்டிக்கப்படுகிறான். எந்த தப்பும் பண்ணல. அவன் இப்ப பாரும் தூசிக்கானோ பாரும் அப்படி சொன்னதோட அவன் தூசிக்கல. இப்ப மனைவி சொல்லுகிறா, நீர் எம் உத்தமத்தில் நிலைத்திருப்பீரோ, இப்போதும் தேவனை தூசித்து ஜீவனை விடும் அப்படி சொல்றா. அப்படி அடிப்போடி பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாய், நன்மையை அனுபவித்தவரிடத்திலிருந்து நாம் தீமையும் அனுபவிக்க வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு முடிக்கிறார். எல்லாம் இழந்துட்டார், உடலை இழந்துட்டாரு, சொத்தை இழந்துட்டாரு, பிள்ளைகள் எல்லாத்தையும் இழந்தாச்சு. இழந்ததுக்கு அப்புறம் தான் நடக்குது. இதெல்லாம் முடிஞ்சு நீங்கள் யோபு 3வது அதிகாரத்தில் இருந்து படியுங்கள். யோபு தன் வாயை திறந்து தான் பிறந்த நாளை முதல் சபிக்கிறான். அதற்கப்புறம் சொல்லுகிறான், அந்த நாளை சபித்து அந்த இரவை சபிக்கிறான். அந்த இரவை சபித்து விட்டு வருஷங்களில் சபிக்கிறான். வருஷங்களில் அந்த நாள் சந்தோஷப்படாமல் போவதாக. அடுத்தது மாதங்களை சபிக்கிறான். மாதத்தில் அந்த இரவு அந்தகாரப்படுவதாக, அது கரைப்படுவதாக அந்த நாளை சபிக்கிறான். அந்த நாள் அந்தகாரப்படட்டும், அது கரைப்படட்டும், அது எண்ணப்படாமற் போகட்டும், அதன் மேல் அந்த இரவின் மேல் தேவனுடைய ஒளி படாமற் போகட்டும் என்று பலவிதமான சாபங்களை கொடுத்து 3வது நட்சத்திரத்தை சபிக்கிறான். அது அஸ்தமனம் ஆகும் போது உதயமான அந்த நட்சத்திரம் விடியற் காலத்து வெளுப்பை அது காணாமற் போகட்டும், ஏனென்றால் நான் இருந்த கற்பத்தின் வாசலை அது அடையாமற் போனதே, நான் படுகிற துன்பத்தை அது பார்த்தும் பாராமல் இருந்தது என்று நட்சத்திரத்தை சபித்தான், மாதத்தை சபித்தான், அந்த வருஷத்தில் இருக்கிற சூரியனை சபித்தான். அப்ப அந்த நாளை சபித்தான். அன்றைக்குள்ள நாள் அந்த இரவில் கம்பீர சத்தம் இல்லாமற் போவதாக அப்படின்னு முழுக்க ராசி நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் அப்படி சபிக்கிறார். இந்த சபிப்பின் காரணமாக இதை நான் இப்போ இதுதான் காரணம். இப்ப பாருங்க, அவர் ஒரு தப்பு பண்ணல, யோபு எந்த தப்பும் பண்ணல, அவன மாதிரி உத்தமன் கிடையாது, ஆனா இதனால் சபிக்கப்படுகிறான். இந்த விஷயம் இதையும் தேவன் தான் நியமித்தார் என்பதை அவன் அறியாமற் போனான்.
சில விஷயம் ஒரு உலகத்துல 100க்கு 100 விஷயங்கள் நம்ம தெரிய வேண்டியது இருக்கு. இப்போ யோபு கிட்ட பல கேள்விகளை கேட்கிறார். இப்போ நீ புருஷனை போல் இடைகட்டிக்கொள், நான் உன்னை கேட்கிறேன். நான் இந்த பூமியை படைக்கும் போது, இதற்கு நூல் குறிக்கும் போது, இதற்கு அளவிடும் போது நீ எங்கே இருந்தாய்? அறிவாளியானால் நீ எனக்கு சொல்லு அப்படிங்கிறார். அப்ப பாருங்க, அப்போ விடியற்காலத்து நட்சத்திரங்களும் தேவபுத்திரரும் ஏகமாய் பாடி கம்பீரித்தார்களே, இதற்கு என்ன காரணம்? ஏன் கம்பீரித்தார்கள்? இதற்கு என்ன காரணம்? அப்படி ஒரு கேள்வி இருக்கு. இப்போ அறிவாளியானால் சொல்லு, அறிவாளிகள் சொல்லிவிடுவார்கள். இது சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் இது யோபுவுக்கு தெரியாது. ராசிகளை அதன் காலத்தில் வரப்பண்ணுவாயோ, துருவ சக்கர நட்சத்திரத்தை வழிநடத்துவாயோ, இவன் எதை குறித்து சபித்தானோ, இறைவன் அதை விசாரிக்க கூடாது என்று சொன்னானோ, எவையெல்லாம் அவன் சாபத்திற்கு உட்படுத்தி சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களையும் நானே செய்கிறேன், அந்த அறிவு உனக்கு இல்லாமற் போனதுதான் உனக்கு இந்த தண்டனைங்கிறதாக சொல்ற. பிறகு பூமியின் அடியில் உலாவினதுண்டோ? வானத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்தாயா? மிருகங்களை கவனித்தாயா? தீக்கோழிகளை பார்த்தாயா? இப்படி அவர் ஒரு பயங்கர கேள்வி கேட்கிறார். இந்த கேள்விக்கு விடை தேட ஆரம்பித்த அமெரிக்காவில் இருந்த ஒருவர் விடை தேட ஆரம்பித்தார். இறுதியாக அதை அமெரிக்க அரசாங்கம் தங்களுக்கு என்று எடுத்தது. இதுதான் நாசா விஞ்ஞானம் சொல்றது. இந்த புத்தகத்திற்குள் இருந்துதான், இந்த கேள்விகளுக்குள் இருந்துதான் இன்றைய நாசா இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது. இது எல்லாம் அதே இது ஒன்று சொல்றேன். அப்புறமா பாருங்க, இந்த விஷயங்கள் இரவு பகல் இந்த இரண்டிலும் தேர்ச்சி பெற வேண்டுமானால், ஒருவன் ஆசாரியனாக வேண்டுமானால் அத்தனை சாஸ்திரங்களும் தெரிய வேண்டும். அதாவது காலங்கள் சாஸ்திரங்களை கொண்டிருக்கிறது, மதங்கள் வேதங்களை கொண்டிருக்கிறது. வேதம் பகலுக்குரியது, சாஸ்திரம் இரவுக்குரியது. பகல் வலது கண் என்றால் சாஸ்திரம் இடது கண். இவை எல்லாவற்றையும் தெரிந்தால்தான், இவை எல்லாவற்றையும் 2 கண்ணிலிருந்து எல்லாம் தெரிந்தால்தான் ஒருவர் முழு மனிதனாக முடியும். இல்லை என்றால் அவர்கள் முழு மனிதராக முடியாது. இந்த ஒரு விஷயத்திற்காகத்தான் அந்த இயேசு கிறிஸ்துவின் நட்சத்திரம், அதை குறித்த சாஸ்திரங்கள் எல்லாம் இந்த சாஸ்திரங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. அது எல்லா பேருக்கும் தெரிய வேண்டும், எல்லோரும் ஆசாரியர்களாக வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை சொல்ல வருகிறேனே தவிர மற்றபடி எனக்கு எந்த ஒரு தன்முனைப்பு இல்லை. எல்லாரும் தெரிய வேண்டும் அப்படிங்கிற ஒரே எண்ணம் தான். இது சாலமன் அவர்களுக்காக நான் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது. நன்றி.